ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யாருக்கும் இப்படி ஒரு மரியாதை நடைபெறவில்லை. ஒரே ஒருவருக்கு நடைபெற்றது என்றால் ரசூலுல்லாவை புகழ் பாடியவருக்கு மாத்திரம்தான் அந்த உயர்வும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைத்தது. திறமையாக குர்ஆனை ஓதக்கூடிய எத்தனையோ காரிமார்கள் இருந்தார்கள். இதே போன்று யுத்தங்களில் வீரத்தோடு விவேகத்தோடு மோதி சாதனை படைத்த வீராதி வீரர்கள் இருந்தார்கள். யாருக்குமே ரசூலுல்லாஹ் பொன்னாடை போத்தி கௌரவித்ததாக ஹதீசுகளிலே பார்க்க முடியாது. ஆனால் தன்னை வாழ்த்தி தன்னை போற்றி கவிகள் படித்தவர்களை ரசூலுல்லாஹ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து, பொன்னாடையை விட கோடான கோடி மதிப்புள்ள ஆடை, அந்த ஆடையினால் ரசூலுல்லாஹ் அவரை போற்றி கௌரவித்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூட்டியவர்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே போற்றியவர்களும் இருந்தார்கள், தூட்டக்கூடியவர்களும் இருந்தார்கள். அப்படி தூட்டியவர்களோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றி வசைகளை பொழிந்தவர்களுக்கு, வார்த்தைகளை பிரயோகித்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மரணம் சாதித்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஷ்டர்களுக்கு பதில் சொன்ன வரலாறுகளை அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒருவன் ஆசிப் இப்னு வாயில் என்பவன் ரசூலுல்லாவை அபுத்தர் என்று சொன்னான். சந்ததி அற்றவர் என்று ரசூலுல்லாவை தரம் குறைத்து பேசினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா அந்த ஆசிப் இப்னு வாயிலுக்கு பதில் சொன்னான். எப்படி சொன்னான்? இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், நபியே நாயகமே, உங்களுடைய பகைவன் இருக்கிறானே அவன்தான் அபுத்தர் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். சொன்னது மாத்திரமல்ல, அவனை அபுத்தராகவே அல்லாஹ் ஆக்கினான். எப்படி ஆக்கினான்? சந்ததிகளை அல்லாஹ் சாவடித்தான். அவனுடைய பெயர் சொல்வதற்கு உலகில் யாருமே இல்லாத அளவுக்கு அவனுடைய குடும்பங்களை அழித்து அவனை ஒரு தனிமரமாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். இப்படி நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் பொழுது அபூ லஹப் ரசூலுல்லாவின் முகத்திலே மண்ணை வாரி எறிந்தான். ரசூலுல்லாஹ் அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா பதில் சொன்னான். அல்லாஹு தஆலா எப்படி சொன்னான்? பதுவா செய்தான், கூட்டினான். அல் குர்ஆனிலே அந்த அத்தியாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்கு உள்ளே தொழுகையிலே இருந்து கொண்டு அந்த அத்தியாயத்தை நாங்கள் ஓதும் பொழுது அந்த பதுவா யாரை சாருகிறது? அபூ லஹபை சாருகிறது. கியாமம் வரை மக்கள் அபூ லஹபை தூட்டுகிறார்களே, ரசூலுல்லாவுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்த காரணத்தினால் அவன் இந்த அநியாயத்தை சுமந்து கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா சொன்னான், அபூ தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்றான் அல்லாஹு தஆலா. சயசிலா நாரன் ஸாத லஹபின், மேலைக்கு நரகத்திலே அவன் நுழைவான் என்பதை அல்லாஹு தஆலா சொன்னான். அது மாத்திரமல்ல, வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவி, ஹம்மா லதல் ஹதப், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி, ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மின் மஸத், அவளுடைய களத்தில் முடிச்சு போட்ட கயிறு என்று அல்லாஹு தஆலா திட்டினான். இந்த அத்தியாயம் இறங்கிய பொழுது அபூ லஹபுடைய மனைவிக்கு கேள்விப்படுகிறது. அவர்கள் கடுமையாக ரசூலுல்லாவை எதிர்த்தார்கள். அந்த அபூ லஹபுடைய மக்கள் இரண்டு பேர்கள் இருந்தார்கள், உத்துபா,
உதைபா. அந்த 2 பேருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்களை திருமணம் பேசி வைத்திருந்தார்கள். திருமணம் செய்து வைக்கவில்லை, பேச்சுவார்த்தை முடிந்திருந்தது. இந்த அத்தியாயம் இறங்கிய பின்னால் அபூலஹபும் அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீலும் சேர்ந்து தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அந்த மகள்களை நாம் திருமணம் செய்ய சம்மதமில்லை என்று தெரிவித்து விட்டு வாருங்கள். எங்களுக்கு விரோதமாக ஒரு அத்தியாயம் குர்ஆனிலே வந்திருக்கிறது, வஹி வந்திருக்கிறது. ஆகவே அந்த முஹம்மதை தூற்றி விட்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். அந்த உத்துபா உத்தைபா 2 பேரும் சென்றார்கள். ஒருவர் கண்ணியமாக நடந்து கொண்டார். எங்களுடைய தாயையும் தந்தையும் தூட்டி இருப்பதினால் நான் உங்களுடைய மகளை திருமணம் செய்ய சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தார். அடுத்தவர் ரசூலுல்லாவை வாய்க்கு வந்தவாறு தூட்டினார். தூற்றியது மாத்திரமல்ல, ரசூலுல்லாவுடைய திருமுகத்தில் உமிழ்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய மிருகங்களில் பயங்கரமான ஒரு மிருகத்தை இவனின் மீது நீ சாட்டி விடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ படைகள் இருப்பது போல அல்லாஹு தஆலாவுக்கும் படைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாடினால் அந்த படைகளை நேரத்துக்கு காலத்துக்கு அனுப்பி வைப்பான். அதெல்லாம் நீண்ட விளக்கங்கள் தப்சீர்களிலே அந்த படைகள் எல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. நம்ரூதை அழிப்பதற்கு அல்லாஹு தஆலா அனுப்பிய படை நுளம்பு கூட்டம். கோடான 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 நுளம்புகள் வந்து நம்ரூதுடைய படைகளை அழித்து